வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல். நம்ம வீட்லேயே சாம்பிராணி ஸ்டிக்கு எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம சாமிக்கு சாப்பிடும் இல்லையா, பூ காஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் அதை அது மாதிரி சேகரித்து நம்ம சாம்பிராணி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி காஞ்ச பூ, வெட்டி வேறு, வசம்பு, ரோஸ் வாட்டர், சந்தனம், கல்பூரம், இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி தயாரிக்கலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த காஞ்ச பூ, வெட்டி வேறு, கல்பூரம், சந்தனம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மருதாணி விதை அதையும் போட்டுக்கலாங்க. நல்லது, சாம்பிராணிக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை கற்பூரம் இதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய், ரோஸ் வாட்டர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நம்ம ஒரு கூம்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குறதோட வீட்லேயே நேச்சுரலாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துடும். அது எப்படி ஏற்றுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. நம்ம காஞ்சி போன பூவில் இந்த மாதிரி பண்ணலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இது நம்ம வெயிலில் காய எடுத்துட்டு நாளைக்கு இதை உங்களுக்கு பற்ற வச்சு காமிக்கிறேன்.